Praise the Lord. கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் கூட கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் இந்த 79வது சுதந்திர தினத்திலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்க எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இன்றைக்கு விடுதலை வேண்டுமா என்கின்ற இந்த நிகழ்ச்சியில எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்துல வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் கூட நம்ம தேசத்துல காணப்படுகிற, நம்ம சபைகள்ல காணப்படுகிற, நம்மளுடைய வாலிபர்கள் மத்தியில காணப்படுகிற, குடும்பங்கள்ல காணப்படுகிற அநேக கட்டுகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுல இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறோம். எங்களோட இணைந்து நீங்களும் ஜெபிங்க. இப்பொழுதும் கூட முதலாவது காரியமாக நம்முடைய தேசத்துல காணப்படுகிற விக்கிரகத்தின் வல்லமை, இது கட்டோடு அறுக்கப்படணும். கண்டிப்பா, நிச்சயமா. அதாவது வேதம் அதான் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமேன். இந்த உலகத்துல ஆமேன் வேறு யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு விடுதலையை ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான் அந்த விடுதலையை கொடுக்க முடியும். அதுவும் நம்மளுடைய தேசத்தில் அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால் இப்பொழுது நம்ம தேசத்தில் இருக்கிற கட்டுகளுக்காக, விடுதலைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். கண்டிப்பா. ஏன்னா இப்போ இந்த விக்கிரகத்தின் வல்லமை அதிகமா மேலோங்கி கொண்டே இருக்கு. கடற்கரை ஓரங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது, இன்னும் அநேக இடங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது இந்த விக்கிரகத்தின் வல்லமை அதிக தீவிரமா செயல்பட்டு கொண்டு இருக்கு. அப்ப நம்ம தேசத்திற்கு விடுதலை வேணும் அப்படின்னா அதற்கு நீங்களும் நாங்களும் தான் ஜெபிக்கணும். இப்பொழுதும் கூட அந்த காரியத்திற்காக பாஸ்டர் ஜெபிப்பாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஜெபம். தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் கூட எங்க தேசத்திற்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம்பா, எங்கள் தேசத்தினுடைய எல்லா ஆண்டவரே 28 ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. அப்பா மாநிலங்களுக்காக 8 அப்பா யூனியன் பிரதேசங்களுக்காக வருகிறோம்ப்பா ஆண்டவரே. எல்லா எல்லைகளில் ஆண்டவர் அப்பா உம்முடைய ஆளுகை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே கடற்கரை பகுதிகளில் ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா ஆங்காங்கே ஆண்டவர் விக்கிரகத்தின் கிரியைகள் ஆண்டவரே அநேக ஜனங்களை ஆண்டவர் கட்டி வைத்திருக்கிறது ஆண்டவரே. மூட நம்பிக்கையின் மூலமாக ஆண்டவரை ஜனங்கள் சீர்கட்டு கொண்டு போயிருக்கிறாங்க ஆண்டவரே. விடுதலை இல்லாம இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா என் ஜனங்கள் ஆண்டவரே அப்பா அழிந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. என் ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. நீங்க கொடுத்த இந்த இந்திய தேசம் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா விடுதலை இல்லாமல் இருக்கிறது ஆண்டவரே. இந்த விக்கிரகத்தின் பிடியிலிருந்து விடுதலை இல்லாம இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பிசாசின் கட்டுகள் இருந்து ஒரு விடுதலை இல்லாம இருக்கு ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒரு விடுதலையை கொடுப்பீராக. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விடுதலை எங்கள் தேசத்துல வருவதாக, எங்கள் தேசத்துல வருவதாக, எங்கள் தேசத்துல வருவதாக, எங்கள் தேசத்துல வருவதாக. எங்கள் தேசத்துல வரட்டும். Yes Father, thank you Lord. எங்கள் தேசத்துல வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் தேசத்துல வரட்டும் ஐயா. ஆண்டவரே எங்கள் தேசத்துல வருவதாக. ஆண்டவரே எல்லைகளில் இருந்து கிரியை செய்கிற ஆண்டவரே கடற்கரை பட்டணங்கள்ல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா கடற்கரை ஓரத்துல இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத வேசித்தன ஆவிகள், விக்கிரகத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாகட்டும். அதனால் ஆண்டவரே கட்டப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வரட்டும்பா. ஆண்டவரே உண்மையான தெய்வத்தினுடைய அன்பை அவர்கள் அறியணும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த அப்பா எல்லா ஜனங்களுக்காக நீங்க உங்களுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த அப்பா அந்த ரத்தத்தின் துளி இப்பொழுதே ஒவ்வொரு மேல விழட்டும் ஆண்டவரே. விடுதலை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேல விழட்டும் ஆண்டவரே. அப்பா விடுதலை இல்லாமல் இருக்கிறவர்கள் மேல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த ரத்தத்தின் துளி ஆண்டவரை விழட்டும் இயேசுவின் நாமத்தினால. விழுவதாக 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 இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே உம்முடைய வல்லமை உள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே.
உம்முடைய இரத்தத்தின் வல்லமை, உம்முடைய இரத்தத்தின் துளி ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக ஆண்டவரே நீர் சிந்தின ஆண்டவர் இரத்தத்தின் ஆண்டவரை துளி ஒவ்வொரு மேல விழுகிற தயவுகளுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் தேசம் முழுவதும் ஒரு விடுதலை உண்டாகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா ரட்சிப்பு அப்பா வருகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். 148 கோடி ஜனங்களுக்கு மேல இருக்கிறாங்க ஆண்டவரே. எல்லா ஜனங்களுக்குள்ள ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிற தயவுகளுக்காய் நன்றி ஆண்டவரே. அற்புதங்களை கர்த்தர் செய்கிற தயவுகளுக்காய் நன்றி ஆண்டவரே. நீங்க விடுதலை கொடுத்துட்டீங்க, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பே. அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பே. இயேசுவின் இரத்தம் எந்தன் பாதுகாப்பு, தோல்வி இல்லை வெற்றி நமக்கு, என்றும் தோல்வி இல்லை வெற்றி நமக்கு. ஆமென். இயேசுவின் இரத்தம் எந்தன் பாதுகாப்பு, தோல்வி இல்லை வெற்றி நமக்கு, என்றும் தோல்வி வெற்றி நமக்கு. போர் ஆயுதம் தரிப்பே, போர் செய்வேன், போர் ஆயுதம் தரிப்பே, போர் செய்வேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அடுத்தபடியாக பாவ சாப கட்டுகளில் இருந்து நம்மளுடைய தேசத்துல ஒரு விடுதலை வேணும். இன்னைக்கு இருக்கிற அநேக குடும்பங்களில் பாவத்தின் மூலமாகத்தான் ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய மனக்கண்கள் அது திறக்கப்பட மாட்டேங்குது பாவத்தினால. ஆமென். அப்புறம் சாபங்களினால அவங்க செய்கிற தவறுகளின் மூலமாக ஆமென் சாபங்கள். ஆமென். அது 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 3-4 தலைமுறை மட்டும் என்ன பண்ணுது, வேதத்துல சொல்லப்பட்டது போல அது தலைமுறை சாபங்களால ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க. விக்கிரகத்தினுடைய சாபங்களாலும் ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு அநேக ஜனங்கள் நம்ம ஒரு குடும்பத்தில் பார்த்தோம்னா ஒருத்தவங்க மரிச்சாங்கன்னா அப்படியே தொடர்ந்து மரித்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் அதிலிருந்து ஒரு விடுதலை இல்லை. இன்னைக்கு நான் அநேக குடும்பங்கள் வந்து அதன் மூலமாக கதறி கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் ஜனங்களுக்கு இந்த விடுதலையை எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றது தெரியல. நம்ம பார்க்கும்பொழுது நம்முடைய பாவத்திற்காக தான் இயேசுப்பா பலியாய் இருக்கிறார், சாபங்களுக்காக. நம்முடைய சாபங்கள் ஏன்னா வேதம் அதான சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய், அவர் இந்த பூமியில வந்து நன்மை செய்கிறவராய் பிசாசின் கட்டுகள் இருந்து யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக தான் என்ன பண்ணாரு, அவர் சுற்றித்திருந்தார் என்று நம்ம அப்போஸ்தலர்ல பார்க்கிறோம். பாவங்களுக்காக தான் நம்முடைய குற்றங்களையும் நம்முடைய பாவங்களையும் அவர் மேல் சுமந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி இந்த சுவிசேஷத்தை அந்த குடும்பங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவங்க அந்த குடும்பங்களில் காணப்படுகிற பாவ சாப கட்டுகள் முற்றிலுமாக நீங்கும். அதே போல அநேக குடும்பங்கள் வந்து தான் அந்த சாப கட்டுக்குள்ள இருக்கும்ன்றதே தெரியாம ஏதோ பிரச்சனை, ஏதோ போராட்டம், ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காங்க. ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பாடு, அவங்களுக்கு அது தெரியல அது ஒரு சாபத்தின் கட்டு அப்படின்னு. நிச்சயம் அவங்க அதுல இருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா பாவ சாப கட்டுகள்ல இருந்து நம்மளை விடுவிக்கும்படியாக தான் அவருடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார், நமக்காக அவர் அடிக்கப்பட்டு இருக்கிறார். இந்த ஒரு காஸ்பல் அவர்களுக்கு தெரியணும். அவங்க இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு விடுதலை பெற்றுக்கொள்ளணும். இதற்காக ஜெபம். ஆமென். இதற்காக நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா இந்த வேளையிலையும் கூட இயேசுப்பா அப்பா தேசத்துல அப்பா ஜனங்கள் பாவத்தினால அப்பா கட்டப்பட்டு இருக்கிறாங்க. இயேசுப்பா அப்பா சாபத்தினால கட்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்பா பாவத்தின் சாபம், தலைமுறையின் சாபம் என்று அப்பா கட்டப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா அப்பா நீர் எங்களுக்காக தானே அடிக்கப்பட்டீர். அப்பா நீர் பாவிகளை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று தீர்க்கமாய் இருக்கிறது இயேசுப்பா. அப்பா இந்த பாவிகள் மனம் திரும்பும்படியாக அப்பா இவர்கள் மேல உம்முடைய இரத்தம்
கூசப்படட்டும் ஏசப்பா. அப்பா அப்பா பாவம் செய்கிறவர்கள் அப்பா அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும் ராஜா. அப்பா இப்பொழுது கூட ஏசப்பா அப்பா ஜெபிக்கிறவர்கள் அநேகர் வேண்டிக் கொண்டு இருக்கிறாங்க ஏசப்பா. அப்பா எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை எப்ப கிடைக்கும், என்னால இந்த பாவத்தை விட முடியலையேன்னு அப்பா அந்த பாவத்திலிருந்து முழுமையான விடுதலை பரிசுத்த ஆவியின் நிறைவினால வருகிறது ராஜா. இப்பொழுதே ஏசப்பா அப்பா பாவத்திலிருந்து விடுதலையை கேட்டுக்கொண்டிருக்கிற, சாபத்திலிருந்து விடுதலையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவ ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நாக்கிடும் அப்பா அந்த பாவ சாப கட்டுகளை சுட்டெரிக்கட்டும் அப்பா. அவர்களை முழுமையாய் புது சிருஷ்டியாய் மாற்றட்டும் ராஜா. அப்பா இந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெற்று அப்பா ஆனாலும் மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையில பின்னோக்கி சென்றவங்க இருக்காங்க ஏசப்பா. அப்பா பின்னோக்கி சென்றவங்க பின்மாற்றம் அடைந்து மறுபடியுமாக தான் விட்ட பாவத்தை மறுபடியுமாக அப்பா நாய் தான் கக்கினதை தின்னுமா போல பாவத்தில் அகப்பட்டு இருக்கிறாங்க ஏசப்பா. அவர்களுக்கு ஏசப்பா இன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுக்குமாறு அப்பா நாங்க உங்ககிட்ட கெஞ்சுறோம் ஏசப்பா. அப்பா இந்த பாவ சாப கட்டுகள்ல இருக்கிற எங்க தேசத்தில் உள்ள ஜனங்கள் அப்பா நீரே அவர்களுடைய சொந்த ரட்சகராய் மாறி அப்பா உம்மை அவர்கள் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அந்த பாவ சாப கட்டுகள்ல இருந்து முழுமையான ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. அப்பா இன்னும் கூட அப்பா எத்தனையோ ஜனங்கள் அப்பா உம்மை அறிந்திருந்தோம் அப்பா சபைகளுக்கு சென்றாலும் அப்பா அவர்கள் தான் விட்ட அந்த பழைய பாவத்தை மறுபடியும் செய்து கொண்டே இருக்கிறாங்க ஏசப்பா. அப்பா இவர்கள் பாவத்திலிருந்து நீங்கி ஒரு புது சிருஷ்டியாய் மாறட்டு ராஜா. அப்பா அதற்கு பரிசுத்த ஆவியின் அக்கினி ஊற்றப்படட்டும் ஏசப்பா. அப்பா நீர் அப்படியே ஒவ்வொருவரையும் பாவ சாப கட்டுகள்ல இருந்து விடுதலையாக்கி அப்பா இன்றைக்கு ஒரு இரட்சணிய நாளாய் அப்பா இன்றைக்கு ஒரு விடுதலையின் நாளாய் இன்றைக்கு ஒரு சந்தோஷத்தின் நாளாய் அவருடைய ஜீவியத்துல நீங்க மாற்றுகிற தயவிற்காய் நன்றி ராஜா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்கிறதற்காய் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென் ஆமென். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். சாவங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாவங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், நமக்கு சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய தேசத்தில் மாத்திரம் அல்ல, நம்ம வேதத்தின்படி பார்த்தா கூட பெண்கள் மிகவும் முக்கியமானவர்கள். ஒரு குடும்பத்தை கட்டுவதற்காக இருக்கலாம், ஒரு தேசத்தை கட்டுவதற்காக இருக்கலாம். இன்னைக்கு அநேக அதிகாரிகளாக பெண்கள் இருக்கிறாங்க, அநேக அதிகாரிகளாக பெண்கள் இருக்கிறாங்க. ஆனா இப்படியெல்லாம் இருக்கும் போதும் கூட பெண்களுக்கு விரோதமான குற்றங்கள் அதிகமா இருக்கு. அதுவும் நம்ம தேசத்துல அதிகமா இருக்கு அப்படின்னு ஸ்டார்ட்டா சொல்லுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்முடைய தேசம் பெண்களுக்கு விரோதமான குற்றங்களை நம்முடைய தேசத்தில் உள்ள அதிகாரிகளும் அதுக்கு நேரான சட்ட ஒழுங்குகள் இன்னும் அதிகமாக கொண்டுட்டு வரணும். பெண்களுக்கு விரோதமான குற்றங்கள், வன்முறைகள் தடுக்கப்படணும். ஏன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கணக்கீடின்படி நம்ம பார்க்கும் பொழுது 1 மணி நேரத்திற்கு ஒரு 18 பெண்கள் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கீடு சொல்லுது. அதே போல சிறு பிள்ளைகளும்
வாலிபர்களும், பெண் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் கடத்தப்படுகிறாங்க. கடத்தப்பட்டு அவங்க விற்கப்படுகிறாங்க. அது ஸ்கின் ட்ரேடா இருக்கலாம், இல்ல அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஆர்கன் டிராஃபிக்கிங்கா இருக்கலாம். ஹியூமன் டிராஃபிக்கிங், ஆர்கன் டிராஃபிக்கிங்காக அநேக பெண்களையும் பெண் பிள்ளைகளையும் குறிவைத்து பிசாசு தாக்குது. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வசனத்துல சொல்லுது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல புத்தியுள்ள ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல அந்த வசனங்கள்ல நீங்க ஃபர்தரான் பார்க்கும் பொழுது ஸ்திரீ எவ்வளவு தூரத்துக்கு ஒரு குடும்பத்திற்கும் ஒரு தேசத்திற்கும் தன்னுடைய கணவனுக்கு மாத்திரமல்ல அந்த குடும்பத்திற்கு, அவங்களை நம்பி வேலை பார்ப்பவர்களுக்கு, அந்த தேசத்திற்கு எவ்வளவு ஒரு முக்கியமானவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஒரு ஸ்திரீ அவங்களுக்கு விரோதமா இருக்கிற இந்த வன்முறைகள், இந்த பாவங்கள் கட்டுக்குள்ளாக கொண்டுட்டு வரணும். இந்த மாதிரியான நிலையில கட்டப்பட்டு இருக்கிற பெண்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் நிச்சயம். இதுக்காகவும் அதே போல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ டொமெஸ்டிக் வயலன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. திருமணம் ஆனதற்கு பிற்பாடு நம்ம இப்போ ரீசெண்டாக நிறைய கேஸ் இது ரிலேட்டடாக கேள்விப்பட்டிருக்கோம். நியூஸில் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். வரதட்சணை கொடுமை, இன்னும் கூட கணவர் வீட்டார் அடித்து கொடுமைப்படுத்துறாங்க, வார்த்தையினால துன்புறுத்துறாங்க. ஸோ இப்படி ஒரு டொமெஸ்டிக் வயலன்ஸ்குள்ளாக்கப்பட்டு இருக்கிற பெண்களுக்கும் ஒரு விடுதலை வேணும். எத்தனையோ பெண்கள் அதை சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் சகிக்க முடியாம தன்னுடைய ஜீவனையே அழித்து கொள்ளுகிறாங்க. ஸோ இந்த காரியம் இனிமேல் நம்ம தேசத்துல நடக்கவே கூடாது. கர்த்தர் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கணும். அதற்காய் இப்பொழுதும் கூட பாஸ்டர் ஜெபிப்பாங்க. நம்ம எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து ஜெபிப்போம். தகப்பனே, இந்த வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா பெண்களுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவர் எல்லா பெண்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெண்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா குற்றங்கள் தடுக்கப்படணும். ஆண்டவரே, ஆண்டவரே, இன்னைக்கு அநேக பெண்கள் விடுதலை இல்லாமல் இருக்கிறாங்கப்பா. குடும்பத்துல விடுதலை இல்லாமல் இருக்கிறாங்கப்பா. எங்க வாழ்க்கையில விடுதலை இல்லாம இருக்கிறாங்க. ஆண்டவரே, பாவ பழக்கங்கள்ல இருந்து விடுதலை இல்லாம இருக்கிறாங்க. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு பகுதிக்கு போனா ஆண்டவரே ஒரு பயத்தோடு போய் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, தனிமையா அவங்க போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவரே இல்ல. ஆண்டவரே, ஒரு விடுதலை இல்லாமல் ஆண்டவரே இருக்கிற இந்த பெண்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே பாதுகாப்பையும் விடுதலையும் தர உங்களால மட்டும்தான் ஆண்டவரே முடியும். ஆண்டவர் இயேசுவால மட்டும்தான் முடியும். இயேசுவால மட்டும்தான் முடியும். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கு நீங்க ஆண்டவரை பாதுகாப்பையும் விடுதலையும் கொடுக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வேண்டிய நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரப்பா, ஆண்டவர் சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரை இரவு வேலை செய்து முடித்துட்டு அநேக பெண்கள் போகும்பொழுது கடத்தப்படுகிறாங்க. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவர் இந்த திருவிழாக்கள், ஆண்டவர் அப்பா அந்த நெருக்கமான இடங்கள்ல அநேக பெண்கள், சிறு பிள்ளைகள் கடத்தப்படுகிறாங்க, திருடப்படுறாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. அவர்கள் ஆண்டவர் விற்கப்படுகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோமே, கேள்விப்படுகிறோமே. இனி இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடக்க கூடாது. இயேசுவின் நாமத்தினால எங்கள் தேசத்துல இனி அப்பா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடக்க கூடவே கூடாது. கர்த்தர் அப்படியே இரக்கம் செய்கிற தயவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிற தயவுகளுக்காய் நன்றி. எங்களுக்கு ஒரு விடுதலை, பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிற தயவுகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிற தயவுகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஆமென். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயம். பலவீனம் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் இரத்தம் ஜெயம். பலவானாய் மாற்றிடும் இரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் இரத்தம் ஜெயம். இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஆமென். காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம். காருண்ய
ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். அடுத்தபடியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். போதை பழக்கத்துல இருக்கிற வாலிபர்களுக்காக, அதில் அடிமைப்பட்டு இருக்கிற வாலிபர்களுக்காக நம்ம இன்னைக்கு கருத்தாக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அது படிக்கிற இடமா இருந்தாலும் சரிதான், ஸ்கூலாக இருந்தாலும் சரிதான். இன்றைக்கி கடந்த நாட்களில் நம்ம பார்க்குறோம், இந்த கஞ்சா அந்த புழக்கத்தின் மூலமாக அநேக வாலிபர்கள் கொல்லப்படுறாங்க. நண்பர்களுக்குள்ளாகவே என்ன பண்றாங்கன்னா வாலிபர்கள் அடித்து சாதாரண ஒரு சின்ன சண்டை கூட அவங்களுக்குள்ள ஒரு பெருசா மாறி அது வெட்டுக்குதாயிருது, ஒரு பெரிய கொலையில கொண்டு போய் முடிச்சிடுறாங்க. இதுக்கு காரணம் அந்த போதை, அவங்களுடைய மூளையை மழுங்கடிச்சு. சோ இது வந்து பிசாசுடைய தந்திரம் இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களை. ஏன்னா இன்னைக்கு தேசத்தில் இருக்கிற வாலிபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவங்க வந்து இளைஞர்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்புன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு முதுகெலும்பு இல்லாம எல்லாரும் குனிஞ்சு இருக்கிறது போல நம்ம தேசம் ஆயிக்கொண்டே இருக்குதோன்னு ஒரு பயம் வருது. ஏன்னா படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, எல்லா இடத்துலயும் இன்னைக்கு வந்து போதை பழக்கத்துல அடிமைப்பட்டிருக்கிறாங்க. அப்புறம் பைக் மோகம் பார்த்தோம்னா, இந்த பைக் மோகம் ஏன்னா குடிச்சிட்டு அவங்க பைக் ஓட்டுறாங்க. என்ன நிலைமையில இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியல, அதில் போய் அவங்க ஆக்சிடென்ட் ஆகுறாங்க. இப்போ இந்த பைக்குக்காக அடம் பிடிச்சு வாங்குறது, சின்ஸ் நான் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் பார்க்குறேன், இந்த பைக்குக்காக அடம் பிடிக்கிறது, அதுக்காக நான் சூசைட் கமிட் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்றது. அதே போல் பைக் வாங்கிட்டா அதை ஒரு ஒழுக்கத்தோட நேர்த்தியோட ஓட்டணும் அப்படின்னு இல்லாத ரொம்ப ரேஷ் டிரைவிங், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டி அது நிமித்தம் அநேக விபத்துக்கள். ஸோ இதுல இருந்தும் கர்த்தர் ஒரு பாதுகாப்பை காட்டு. நிச்சயம். இதற்காக இப்பொழுது நம்ம இருக்கிற ஸ்னேகா ஜெபம் பண்ணுவாங்க. இணைந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திர ராஜா. அப்பா எங்க தேசத்தில் உள்ள வாலிபர்கள் அவங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா வாலிபர்களை இசப்பா அப்பா கட்டி வைத்திருக்கிற எல்லா அடிமைத்தன ஆவிகள் நீக்கப்படட்டு இயேசுவின் நாமத்தினால. அப்பா குறிப்பா இசப்பா அப்பா இப்ப அதிகமாய் போதை வஸ்துக்கள் இசப்பா உபயோகித்து தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுகிற அப்பா வாலிபர்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசுப்பா. அப்பா தன் நிலையை மறந்து அப்பா தன் வாழ்வை இழக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசுப்பா. அப்பா போதை பழக்கத்திற்கு, கஞ்சாவிற்கு, குடி வெறிக்கு, அப்பா ஸ்மோக் பண்றதுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் அப்பா இன்றைக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க ராஜா. அப்பா அவர்களை நீங்க சந்திங்க அப்பா. நீங்க சந்திக்கும் பொழுது அப்பா இந்த அடிமைத்தனம் முற்றிலும் முறிக்கப்படட்டே அப்பா. மிக முக்கியமாக அப்பா எத்தனையோ வாலிப பசங்க அப்பா இந்த பைக் வாங்கணும், பைக்கை ஸ்பீடா ஓட்டணும்னு சொல்லி அப்பா எத்தனையோ விபத்துக்கள் நடந்து கொண்டே இருக்கு ஏசப்பா. அப்பா சிறு சிறு பசங்க ஏசப்பா அப்பா 17 வயசு 18 வயசுல உள்ள பசங்க அப்பா வண்டி ஓட்டி இறந்து போகிறாங்க ஏசப்பா. அப்பா அப்பா அப்படிப்பட்ட பசங்களை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஒரு வண்டி, ஒரு வாகனம்னு எடுத்துக்கொண்டு அது நேர்த்தியோடு ஒழுங்கோடு ஓட்டணும். அப்பா அப்படி இல்லாதபடி அப்பா யார் அந்த பைக்கை பயன்படுத்த கூடாது ஏசப்பா. அப்பா வாலிபர்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. அப்பா ஞானத்தின் ஆவியானவர் இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு விடுதலை உண்டாகிறது. அதற்காக நன்றி ராஜா. அப்பா அப்பா இப்படிப்பட்ட விபத்துக்கள், ஆபத்துக்கள் நடக்காதபடி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. இன்னும் கூட இயேசுப்பா அப்பா கேம்க்கு, செல்போனுக்கு, அப்பா விபச்சார ஆவிக்கு அடிமைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும், வாலிப பிள்ளைகளையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை அப்பா அவர்கள் வீணாக்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்பா அவர்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்பா இன்றைக்கு அந்த வாலிபர்களை நீங்க தொடுங்க இயேசுப்பா. அப்பா இனிமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை அவங்க விரயமாக்க கூடாது, தேவையில்லாத காரியங்களுக்கு செலவழிக்க கூடாது ஏசப்பா. அப்பா அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா ஞானத்தினால, புத்தினால இடை கட்டுங்க ஏசப்பா. அப்பா அவர்களோடு நீங்க இருங்க ஏசப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வாலிபர்களை ரட்சித்து தாங்க ராஜா. தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களும் ரட்சிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடி செய்கிறதற்காய் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அடுத்தபடியாக நம்ம தேசத்துல உள்ள வாலிபர்களுக்காக ஜெபித்தோம். ஆனா இன்றைய நிலவரத்தின்படி பார்த்தா சபையில் உள்ள வாலிபர்களுக்கே அதிக ஜெபம் தேவையா இருக்குது. ஏன்னா நம்மளும் கூட அநேக சபைகளுக்கு ஊழியத்திற்கு செல்கிறோம். அநேக கன்வென்ஷன் மீட்டிங், யூத் மீட்டிங் செல்லும் பொழுது அந்த இடத்துல பார்த்தா வாலிபர்கள் ஒரு பைபிள் கொண்டுட்டு வர மாட்டேங்காங்க. வாலிப பசங்க, வாலிப பிள்ளைங்க ஒரு பைபிள் கொண்டுட்டு வர மாட்டேங்காங்க. அந்த பைபிள் தூக்குறதுக்கு இப்பெல்லாம் வெட்கப்படுறாங்க. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து, ரொம்ப அதிகமா உலகத்திற்கு தேவனுடைய சித்தத்தை அறியாம, தேவனுடைய அன்பை புரியாம இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற சபையில் இருக்கிற வாலிபர்கள். சோ அடுத்த தலைமுறை என்று சொல்லப்படுகிற வாலிபர்கள் இன்னைக்கு ரொம்ப, ஏன்னா ஒரு சபை கட்டப்படணும், ஒரு சபை எழுப்புதலுக்கு நேராக செல்லணும் அப்படின்னா அங்க வாலிபர்கள் எழும்பணும். ஏன்னா கடைசி நாட்கள்ல வாலிபர்கள் வந்து தரிசனங்களை காணணும், தீர்க்க தரிசனங்களை உரைக்கணும். ஆனா இப்போ உள்ள சூழல்ல வாலிபர்கள் பின்னோக்கி சென்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ சபையில் உள்ள வாலிபர்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. அவர்கள் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கணும். இதற்காக இப்ப பாஸ்டர் ஜெபிப்பாங்க, நாமளே இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, திருச்சபையில் இருக்கிற வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. ஆவியானவர் எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபைகள்ல அசைவாடுகிற பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு சபைகள்ல இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி தேவனுடைய சித்தத்தை அறிய ஆண்டவரே இன்னைக்கு அவங்களுடைய மனக்கண்களை திறந்தருளுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, சபையில, குடும்பத்துல சாட்சியா இருக்கணும்ப்பா. அவங்களுக்குள்ள இருக்கிற மறைமுகமான பாவங்கள், அடிமைத்தனங்கள் இன்னைக்கு எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. உலக காரியங்கள்ல இருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. உலகத்தில் ஆண்டவரே, உலகத்தின் மாயிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. சபைகள்ல இருக்கிற எல்லா வாலிபர்களுக்குள்ள ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்து அவர்கள் மேல ஒரு அக்னியை கர்த்தர் ஆண்டவரே நீங்க போடுகிற தயவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்கிற எல்லா கிருபைகளுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கரங்களை தட்டி ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. ஆமென். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆமென். அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. அடுத்தபடியாக நாம் ஜெபிக்க போகிறோம். குடும்பங்கள்ல ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கணும். ஆமென். ஆமென். இன்னைக்கு குடும்பங்கள்ல கர்த்தர் நிச்சயம் ஒரு விடுதலையை கொடுக்கணும். ஏன்னா நம்ம பார்க்கும் பொழுது குடும்பத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இப்போ உள்ள சூழலில் அநேக குடும்பங்கள் கட்டுப்பட்ட நிலையில் இருக்காங்க. எப்படிப்பட்ட கட்டுகள் அப்படின்னு பார்த்தோன்னா, மேக்சிமம் கடன் பாரம், கடன் இல்லாதோரே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஆயிட்டு. இப்போ சேவிங்ஸ்ன்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு, கடன் அப்படின்றது ரொம்ப அதிகரிச்சிச்சு. எந்த பொருள் எடுக்கணும்னாலும் கடன், ஒரு அவசர தேவைனாலும் கடன், ஒரு வீடு எடுக்கணும்னாலும் கடன் பாரங்கள், ஒரு வாகனம் எடுக்கனாலும் கடன் பாரங்கள் குடும்பத்துல ரொம்ப அதிகமாயிருச்சு. வெறும் கடன் மட்டும் இல்லை, குடும்பங்களில் பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக கூட நம்ம கிட்ட ஒரு சிஸ்டர், ஒரு சகோதரி ஜெபிக்கும் பொழுது சொன்ன காரியம் எனக்கு அது இப்போ ஞாபகம் வருது. சிஸ்டர், நாங்கள் 2 பேரும், நான் கணவன் மனைவியாக நாங்கள் 2 பேரும் நல்லா தான் இருக்கோம், நல்லா தான் பேசிகிட்டு இருக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் எப்படி தான் சண்டை வருதுன்னே தெரியல. ஆனால் சண்டை வந்துடுது. என்னதான் நான் பேச வேண்டாம்னு நினச்சாலும், அவங்க பேச வேண்டாம்னு நினச்சாலும், எப்படியோ ஒரு சமாதான கேடு குடும்பத்தில் வந்துடுது. ஏன்னா குடும்பம் சமாதானத்தோடு இருக்கும் பொழுது அந்த குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமா மாறும். அது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற குடும்பமாய் மாறும். சகரியாவும் எலிசபெத்தும் இருந்தது போல. ஆமென். ஆமென். அதனாலதான்
பிசாசு குடும்பங்கள்ல ஒரு பிரச்சனை, ஒரு கட்டு, அந்த குடும்பத்துல எப்பவுமே கவலை, துக்கம், வேதனை, கண்ணீர், இது எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. அதே போல பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. பிள்ளைங்க பெற்றோர் எங்களை புரிஞ்சுக்கிறது இல்லைன்னும், பெற்றோர் நாங்க நல்லதுக்கு தான் சொல்றோம் ஆனாலும் பிள்ளைங்க கேட்கறது இல்லைன்னும், நிறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அந்த காரியத்திற்காக நாம இப்போ ஜெபிக்கலாம். நம்ம குடும்பங்களா இருக்கிறதுனால, நாங்களும் ஃபேமிலியா இருக்கிறதுனால, நம்ம குடும்பத்திற்காக கரங்களை பிடித்து இப்பொழுது நாம ஜெபிக்க போகிறோம். நீங்களும் ஃபேமிலி மெம்பர்ஸா உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா கரங்களை பிடித்து இப்ப ஜெபிக்கலாம். ஆமென். ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏசப்பா இப்பொழுதும் கூட ஏசப்பா அப்பா எங்களுடைய அப்பா இந்த இடத்துல அப்பா இந்த டிவில ஏசப்பா அமர்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல எங்க தேசங்கள்ல உள்ள, எங்க சபைகள்ல உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா அப்பா குடும்பங்கள்ல ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா கடன் என்கிற சாபம் அப்பா முற்றிலுமா இந்த குடும்பங்களை விட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா தரித்திரத்தை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசு அப்பா இப்பொழுதே முறியடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா குடும்பங்களின் களஞ்சியங்கள் அப்பா பூரணமாய் நிரம்பி இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். அப்பா அதே போல இயேசுப்பா சமாதான குலைச்சலை உண்டாக்கி கொண்டிருக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்துல கடிந்து அப்புறப்படுத்து. குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற பொல்லாத சத்துருவே உன்னை இயேசுவின் நாமத்துல சுட்டெரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அப்பா குடும்பத்துல ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ராஜா. அப்பா ஓயா சண்டை, அப்பா ஓயா கண்ணீர், துக்கம், கவலை, பாடுகள் அப்பா எத்தனை நாளைக்கு அப்பா அழுந்து கொண்டு இருக்கிறப்பா இவர்களுக்கு நீங்க விடுதலையை கட்டளையிடுங்க அப்பா. இன்றைக்கே ஒரு விடுதலை உண்டாகட்டும். அப்பா குடும்பத்துல ஒரு சமாதானம் உண்டாகட்டும். அப்பா பெற்றோர் பிள்ளைகளை புரிந்து கொள்ளட்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியட்டும். அப்பா அப்பா நீங்க சொல்லி இருக்கிறீங்க ராஜா அப்பா பெற்றோருக்கு அப்பா கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும்னு, பிள்ளைங்க கீழ்ப்படியட்டும். கணவன் மனைவிக்குள்ளாக சமாதானம் உண்டாகட்டும். குடும்பம் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கட்டும். ஜெபிக்கிற குடும்பங்களாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே குடும்பங்கள்ல ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரப்பா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இப்பவும் கூட கர்த்தர் இதுவரை நம்ம ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் தொடர்ந்து ஆமென் ஜெபிப்போம். கர்த்தர் தேசத்துல ஒரு பெரிய விடுதலையை தருவாராக. மறுபடியுமாக உங்கள் எல்லோருக்கும் எங்கள் சார்பாக கிராஸ் டிவி சார்பாக சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.